இப்போ காலிஃப்ளவர் சீசன். நெறைய விதவிதமான ரெசிபீஸ் காலிஃப்ளவர்ல செய்யலாம். இப்போ காலிஃப்ளவர் நம்ம கடையிலேருந்து வாங்குறதுக்கு முன்னாடி, இத விளைவிக்கிறப்ப நெறைய ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள தெளிக்கிறாங்க. பூச்சிகள் வராம இருக்க, புழுக்கள் வராம இருக்க. அது மட்டும் இல்லாம அறுவடை செஞ்சதுக்கப்புறம், இது ரொம்ப நாளைக்கு வாடாம ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்காக கெமிக்கல்ஸ்ல டிப் பண்ணி எடுத்து வியாபாரத்துக்கு கொண்டு வராங்க. இந்த அளவுக்கு ரசாயன உரங்கள்லாம் தெளிச்சு வளர்ந்த காலிஃப்ளவர நம்ம வீட்ல வாங்கி சமைக்கிறப்போ ரொம்ப கவனமா ஒரு டிப்ஸ ஃபாலோ பண்ணணும். ஹோட்டல்ஸ்ல இந்த அளவுக்கு சுத்தம் பண்ண மாட்டாங்க. நம்ம வீட்ல சமைக்கிறப்ப, நமக்கு எந்த அளவுக்கு காலிஃப்ளவர் பூக்கள் வேணுமோ, அத இலையிலேருந்து ஆஞ்சு சின்ன சின்னதா எடுத்துண்டு, சாதாரணமா ஒரு முறை தண்ணீல நம்ம சுத்தம் பண்ணா பத்தாது. அதுக்கு ஒரு பெரிய பவுல்ல தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி. இத நல்லா கலந்து விட்டுட்டு, நம்ம ஆஞ்சு வச்சிருக்கிற பூக்கள் எடுத்து அந்த தண்ணீல ஒரு 1/2 மணி நேரம் ஊற போட்டா, இந்த காலிஃப்ளவர் மேல இருக்க அந்த கெமிக்கல்ஸ்லாம் விஷத்தன்மைய முறிச்சு குடுக்கும். இத நம்ம 1/2 மணி நேரம் கழிச்சு நமக்கு எந்த ரெசிபீஸ் வேணுமோ தாராளமா சமைச்சு சாப்பிடலாம்.